வணக்கம். நான் டாக்டர் அரவிந்தன், மனநல மருத்துவர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக பலரிடம் காணப்படுற இந்த பதட்டம், ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்ட நோய். முக்கியமாக இப்போது காமனாக நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் இந்த பதட்டத்தோடு இருக்காங்க. நார்மலாக பதட்டம்ன்றது நார்மல் இதுதான். எப்போ அது ஒரு நோய் அப்படின்னு ஆகுதுன்னா, எப்போ அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வேலைகளை தடை பண்ணுது, ஒரு நாளில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியத்துலேயும் தடையாக நிற்குது. அதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, கூட தூக்கம், பசி, இந்த மாதிரியான நம்ம அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் போது கண்டிப்பாக அது பதட்ட நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முக்கியமாக இது மிடில் ஏஜ் பீப்புள் நிறையா காணப்படுது. ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது, அவங்களுக்கும் சின்னதாக ஒரு நெஞ்சு வலியோ லைட்டாக ஏதோ சுருக்கு குத்துனா நாமளும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவோமோ, ஐயோ நம்ம ஹார்ட் அட்டாக்ல இறந்தால் என்ன ஆகும், நம்ம குடும்பத்தை நடு ரோட்டில் நிறுத்திடுவோமோ, கடனில் அவங்க பாதிக்கப்பட்டு அதனால் அவங்களோட ஃப்யூச்சர் போயிடுவோம். இந்த ஒரு பயம், சின்னதாக ஆரம்பிக்கிற இந்த பயம் தான் நாளடைவில் வளர்ந்து 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 பதட்ட நோயாகுது. சில பேருக்கு இந்த அதீதமான பதட்டம் வரும்போது பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஹார்ட் அட்டாக் மாதிரியே மிமிக் பண்ணும். ஸோ இன்னும் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, நாமளும் இறந்துருவோமோன்ற பயப்படுறவங்களுக்கு படபடன்னு அடிச்சுக்கும், ஒரு நெஞ்சு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி மூச்சு விட சிரமமாக இருக்கும். நிறைய பேர் இந்த பதட்டம், பேனிக் அட்டாக்கோடய எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நான் சாவ போகிறேன்ற பயத்திலே போய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எடுத்து பார்க்குறதுக்கு நிறைய நம்ம அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். உங்களுக்கு நெஞ்சு வலி வருதுன்னா இது பதட்டம், வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக இசிஜி எடுத்து போய் பாருங்கள். பட் நார்மலாக இருக்குது. ஸோ திருப்பி அதே மாதிரி வருது, இசிஜி நார்மலாக இருக்குது. அப்போனா இது பதட்ட நோயாக இருக்கலாம். எப்போ நம்ம பதட்டம், ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, பதட்டன்றது குறையும். நீங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது, டைவர்ட் பண்ணும்போதோ அந்த வலி, உங்களுடைய சிம்டம்ஸ் குறையும். ஸோ பட் அந்த தாட்டே தான் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு உண்டாக்கும். ஸோ இது எதனால் வேணால் இருக்கலாம். சில பேருக்கு ஜென்ரலைஸ்ட் ஆன்சைட்டி டிஸார்டர் சொல்லுவோம். எதுக்கெடுத்தான பயம், எதுக்கெடுத்தான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், இது முடியாது, நடக்காது. இதுவும் ஒரு வகையான பதட்ட நோய் தான். இந்த மாதிரியான நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பல டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லா டெஸ்ட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கேன் எடுங்க, எனக்கு எம்ஆர்ஐ எடுங்க, எனக்கு பெட் ஸ்கேன் எடுங்க, கேன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இது பதட்ட நோயின்றது ஒன்று அறியாமல் இல்லை அக்செப்ட் பண்ண முடியாமல் தனக்கு ஏதோ நோய் இருக்குது அப்படின்ட்டு எல்லா டாக்டர் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வருவாங்க. வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பதட்ட நோய்க்காக நீங்கள் அருகில் உள்ள மனநல மருத்துவர்களை அணுகும்போது கண்டிப்பாக அதற்கான வைத்தியங்கள் எடுக்கும்போது இந்த பதட்டம் அப்படின்றது கண்டிப்பாக விரைவில் அது குணமடையும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பதட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் செய்ய வேண்டிய சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காருங்க, ஒரு தியானம் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் சரியில்லைன்னா கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறீங்களான்னு பாருங்கள். மது, சிகரெட் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான பதட்டத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுலேருந்து விடுபெற முடியலன்னா கண்டிப்பாக அருகில் உள்ள மனநல டாக்டர் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான பதட்டம், அது ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்த வீடியோ இதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.